கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்களில் முக்கியமாக பணியாற்றும் ஒரு புகழ்பெற்ற இந்திய நடிகையாவார். அக்டோபர் 17, 1992 அன்று பிறந்த இவர் தனது சிறப்பான நடிப்பு திறன் மற்றும் திரையில் இயல்பான தோற்றத்திற்காக பரவலாக பாராட்டப்படுகிறார். 2018 வெளியான மெய்நடி என்ற திரைப்படத்தில் புகழ்பெற்ற நடிகை சாவித்திரியின் கதாபாத்திரத்தை மிகச் சிறப்பாக ஏற்று நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்றபோது இவரது திரைப்பயணம் வரலாற்று சிறப்புமிக்க உயரத்தை எட்டியது. கீர்த்தி 2000களின் தொடக்கத்தில் தனது தந்தையின் தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் குழந்தை நட்சத்திரமாக தனது பயணத்தை தொடங்கினார். பின்னர் 2013 வெளியான கீதாஞ்சலி என்ற மலையாள திகில் திரைப்படத்தின் மூலம் முன்னணி நடிகையாக திரையுலகிற்கு திரும்பினார். அவர் விரைவாகவே தென்னிந்தியாவின் முன்னணி வணிக திரைப்பட நட்சத்திரமாக உயர்ந்தார். பல வெற்றி படங்களில் மறக்க முடியாத நடிப்பை வெளிப்படுத்தினார். இது என்ன மாயம், ரஜினி முருகன், ரெமோ, பைரவா, சர்க்கார், சாணி காகிதம் ஆகியவற்றில் அவரது விமர்சகர்களால் பாராட்டப்பட்ட நடிப்பு. நேனு சைலஜா, நேனு லோக்கல், மகாநடி மற்றும் சர்க்காரு வாரி பாட்டா போன்ற தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார். இந்தி திரைப்படமான பேபி ஜான் மற்றும் அதரடி த்ரில்லர் படமான ரஃப்தார் போன்ற முக்கிய திரைப்படங்கள் மூலம் அவரது திரைப்பயணம் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. கீர்த்தி திரைப்படத்துறையைச் சார்ந்த ஒரு முக்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் ஜி. சுரேஷ்குமார் மற்றும் 1980களின் பிரபலமான தமிழ் நடிகை மேனகா ஆகியோரின் மகளாவார். இவரது மூத்த சகோதரி ரேவதி சுரேஷ் VFX ஸ்பெஷலிஸ்ட் துறையில் பணியாற்றுகிறார். டிசம்பர் 2024 கீர்த்தி தனது நீண்டகால துணையான ஆண்டனி தட்டில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் பேர்ல் அகாடமியின் முன்னாள் மாணவி ஆவார். அங்கு அவர் ஃபேஷன் டிசைனிங், ஆடை வடிவமைப்பு துறையில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். உடல் நலனில் அவர் காட்டும் ஈடுபாட்டிற்காகவும் அவர் அறியப்படுகிறார். HIIT பயிற்சி, உடல் எடை குறைப்பு மற்றும் யோகா பயிற்சி உள்ளிட்ட தனது சுறுசுறுப்பான உடற்பயிற்சி பயணம் குறித்த தகவல்களை தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் பகிர்ந்து வருகிறார். அவரது பிரபலத்தின் காரணமாக மதிப்புமிக்க ஃபோர்ப்ஸ் இந்தியாவின் 30 Under 30 30 வயதுக்குட்பட்ட சிறந்த 30 பேர் பட்டியலில் அவருக்கு இடம் கிடைத்தது. பேபி ஜான் என்ற அதரடி த்ரில்லர் திரைப்படத்தில் தனது பாராட்டப்பட்ட இந்திய அறிமுகத்தை தொடர்ந்து தேசிய விருது பெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷ் 2025 மற்றும் 2026 ஆண்டுகளின் பிற்பகுதியில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் பல திட்டங்களுடன் தனது பன்முகப்பட்ட திரைப்பட பட்டியலை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார். அவரது வரவிருக்கும் படங்களில் ரிவால்வர் ரீட்டா என்ற அதிரடி நகைச்சுவை திரைப்படம், ராஜ்குமார் ராவுடன் இணைந்து நடிக்கும் அமேசான் MGM எட்டெக் ஹிந்தி நாடகமான ரஃப்தார் மற்றும் மனதை தொடும் தமிழ் சமூக நாடகங்களான கன்னிவேதி மற்றும் சத்யவான் சாவித்ரி ஆகியவை அடங்கும். மேலும் அவர் தோட்டம் தி டெமெயின் திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகிற்கு திரும்ப உள்ளார். அத்துடன் ரவிகிரண் கோலாவின் தீவிரமான அகில இந்திய கிராமப்புற அதிரடி நாடகமான ரவுடி ஜனார்த்தனா திரைப்படத்தில் தனது மகாநதி இணை நடிகர் விஜய் தேவரகொண்டாவுடன் மீண்டும் இணைய உள்ளார். 2018 ஆண்டு வெளியான மகாநதி வாழ்க்கை வரலாற்று படத்தில் பழம்பெரும் சூப்பர் ஸ்டார் சாவித்ரியாக அவர் தனது தலைசிறந்த நடிப்பால் நிலைநாட்டிய மகத்தான அளவுகோலின் மீது இந்த அற்புதமான பயணம் அமைந்துள்ளது. அவரது ஆழ்ந்த உணர்ச்சி மாற்றமும் சாவித்ரியின் வாழ்க்கை பயணத்தை கச்சிதமாக வெளிப்படுத்திய விதமும் அவருக்கு மதிப்புமிக்க 66வது தேசிய சிறந்த நடிகைக்கான திரைப்பட விருதை பெற்று தந்ததுடன் இந்திய சினிமாவின் மிகவும் சக்தி வாய்ந்த சமகால திறமையாளர்களில் ஒருவராக அவரது புகழை நிலைநாட்டியது. இந்த புதிய முயற்சிகளுக்கான விளம்பர டீசர்கள், பிறந்தநாள் முன்னோட்டங்கள் மற்றும் முதல் பார்வை ட்ரெய்லர்கள் ஆகியவை முக்கிய ஸ்டுடியோக்களின் YouTube தளங்களில் தீவிரமாக வெளியிடப்பட்டு வருகின்றன.